அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சாயில் முத்துக்குமார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் மங்களபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறோம். சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செவ்வாழை ஃபீல்டுக்கு ஒரு 2 to 3 டைம் வந்து நம்ம டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டாரு. அது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் இங்க நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சார் மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நம்ம பேருங்க? பேர் தங்கவேல். இப்போ நம்ம டாக்டர் சாயில் வந்து இந்த ஃபீல்டுக்கு எவ்வளவு டைம் கொடுத்துருக்குங்க? இதோட 3ஆவது ட்ரிப் ஆச்சுங்க. 3ஆவது ட்ரிப் கொடுத்துருக்குங்க. இடையில கொஞ்சம் உங்க சூழ்நிலையினால கொடுக்க முடியல. அப்ப கொடுக்க முடியாத சூழ்நிலையில சார் தார் எப்படி வந்துட்டு இருந்தது? கொடுக்க முடியாத சூழ்நிலை ஒரு தாரு நம்ம காட்ட தாரு 5 சீப் வந்துட்டு இருந்தது. அந்த சீப் வந்துருது 4 to 5 சீப் வந்து 4 to 5 தான் வருது. அதுக்கு மேல வரல. இப்ப விட்ட கடைசியில கேப் எப்படி இருந்ததுங்க? அப்போ கேப் நம்ம நெருக்கமா தான் இருந்தது. நெருக்கமா இருந்தது. அந்த பூ வரப்போ நம்ம கொக்கரை பாஞ்சிட்டு நல்லா விருவு வரல. அந்த பூவு அந்த சீப்பு கட்டு நல்லா விருவு வரல. இப்ப நல்லா விருவு அந்த இப்ப டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கு அப்புறம் வர தாரெல்லாம் எப்படி இருக்குதுங்க? இப்ப கொடுத்த கடைசியில அந்த சீப்பு கட்டு நல்லா விருவம் வருது. ஒரு அரை அடி கேப் சீப்பு கட்டு அரை அடி கேப் இருக்குது. சீப் டு சீப் கேப்ங்கிறது வந்து அரை அடி வருது. அவன் கொடுக்காததுக்கு முன்னாடி நம்ம குறுகுற மாதிரி நல்லா கொக்கர் பாஞ்சிட்டு நம்ம நெருக்கமா வந்துட்டு இருந்தது. தண்டுமா அப்படித்தான் நம்ம செருத்து போய்தான் வந்துட்டு இருந்தது. தொட்ட கடைசியில சீப் எத்தனை சீப் வருங்க? சீப் இப்ப 6 சீப் வருது. 6 சீப் வருது. அதுக்கு முந்தைய 5 4 அப்படித்தான் வந்துட்டு. ஓகேங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் சார் கொடுத்துட்டு இருந்தாரு. இடையில வந்து அவர் சூழ்நிலைனால கொடுக்காம போச்சு. ஒரு 2-3 மாசமே கொடுக்கல. அவர் சூழ்நிலை எதுவும் பண்ண முடியாம போச்சு. அதுக்கப்புறம் இப்போ படி வந்து ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்குது. கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப வரக்கூடிய தார்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அரை அடி கேப் வரும். ஒரு சீப் டூ கேப் வந்து அரை அடி கேப் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸா வந்துட்டு இருக்குது. அப்புறம் சார் இன்னொன்னு நம்ம வந்து அந்த கேப்ல கொடுக்காம இருந்தப்ப சருகு நோயுமே வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுங்க. ஆமா. இப்ப அதுக்கு வந்து மருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தீங்க. மருந்து வாங்கிட்டு வந்து நாம என்ன சொன்னோம் அப்ப சொன்னீங்கன்னா இந்த டாக்டர் சாயில் போட்டு விட சொன்னீங்க. அது விட்ட கடைசியில சருக்கு மருந்து கூட வாங்கிட்டு வந்தேன். அது 3000 கெமிக்கல் மருந்து வாங்கிட்டு வந்திருந்தீங்க. கெமிக்கல் மருந்து சருக்கு அடிக்கலான்ட்டு 3000 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். சரிங்க. அது நீங்க அந்த மருந்து நீ தேவையில்லை இது விடுங்க அப்படின்னு சொன்னீங்க. விட்ட கடைசியில அந்த சருகும் வரல. அந்த மருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்குது. அடிக்கவே இல்லை. இப்ப நல்லா சருகும் வரல. சருகெல்லாம் நீங்கிடுச்சு. இப்போ டாக்டர் சாயில் வந்து கீழே சாயில் அப்ளிகேஷன் கொடுத்ததுமே சீப் டு சீப் கேப் வந்திருக்குது. தார் நல்லா அந்த காம்போட அதோட வெயிட் லென்த் எப்படி இருக்குங்க சார்? காம்போட லென்த் நல்லா கனமா இருக்குது. நீளமாவும் வந்திருக்குது. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா சருகு நோய்க்கு வந்து சார் மருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரு. அந்த சருகு நோய் மருந்தை வந்து நம்ம அடிக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டோம். 100% கேரண்டி கொடுத்து இல்லைங்களா? ஆமா 100 அப்படி. நம்ம தொடர்ந்து இந்த சருகு நோய்க்கு சொல்லிட்டு வந்துருக்கிற செவ்வாழை விவசாயிகளுக்கு சருகு நோய் கண்டு நம்ம கிட்ட பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பா. ஏன்னா வாங்கிட்டு வந்து ஃபார்மர் வீட்டுல ரசாயன மருந்து வச்சிருந்தாரு. நம்ம அடிக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டோம். அந்த மருந்து